வணக்கம். நான் இப்போ பிரியாணி பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு அதுக்கு பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நான் பிரியாணி பண்ணும்போது அந்த பொடி போட்டதை காமிச்சேன். நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் இதை போட போகிறேன். இதில் நான் வந்து பட்டை எடுத்துருக்கிறேன். இது 10 கிராம் பட்டை, 10 கிராம். வேற எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவு கிராம்பு, 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி, இது அன்னாசிப்பு கொஞ்சம், இந்த மாதிரி அளவு நான் எடுத்துருக்கிற அளவு. இதை நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்துட்டு அப்படியே கருகாமல் வறுத்து பிடிச்சோன்னா நல்லா வாசமாக இருக்கும். அது மாதிரி பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணலாம். பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போதும் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். 3 உலக்கு அரிசி நான் எடுத்தேன்னா 3 உலக்கு 600 கிராம் அரிசிக்கு ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வந்து சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம வேறு சன்னா செய்யும்போது, வேறு நான்வெஜ் இல்லாத வெஜ்ஜு பண்ணும்போது நான் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், வாசமும் நல்லா இருக்கும். ரொம்ப அதிகமாக நம்ம செய்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு நம்ம கொஞ்சம் செய்து வச்சோன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது ஒரு மாதத்தில் காலியாகும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். இருந்தாலும் நம்ம ரொம்ப அதிகமாக இடித்து வச்சோன்னா ரொம்ப நாள் அது வந்து அந்த அளவு வாசம் இருக்குமான்னு தெரில. நான் அது மாதிரி வச்சதில்லை. இப்போ இந்த அளவில் நம்ம பொடிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுட்டேன். அதோட இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, மல்லி, இவ்வளோத்தையும் இதையும் அதை கூட நம்ம சேர்க்கணும். இதை நான் ஃபஸ்ட்டில் இதை வறுக்கிறேன். அதுக்கு இதில் போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது லைட்டாக வாசம் வந்தாச்சு. இதை நம்ம தட்டிடலாம். இப்போ பட்டையை போடலாம். இதை நான் இது மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். 6 அன்னாசிப்பூ இருக்குது, கொஞ்சம் கடற்பாசி, 2 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் கிராம்பு, 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் ஸ்மெல் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கம்மியாக போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம பிரியாணியெல்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இன்னும் நம்ம தாளிக்கும் போது சேர்ப்போம். இந்த பட்டை கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்ப்போம். இது அதுக்கு மேலே நம்ம போடக்கூடியது. நான் கடையிலேருந்து வாங்கக்கூடிய பிரியாணி பொடியெல்லாம் வாங்கி போட மாட்டேன். இது மாதிரி பண்ணி போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதை போட்டேன்னா ரொம்ப மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓவராக. அதனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். இது வாசம் வந்ததும் இறக்கிடலாம். இப்போ வாசம் வந்துட்டு இதை நான் இறக்கிடுறேன். இப்போது இது கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துட்டேன். என்னோடய பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இந்த அளவு எடுத்தாலே போதும். 600 கிராம் அரிசி பிரியாணி பண்ணும்போது நான் இந்த அளவு தான் போட்டேன், ஒரு பாதி. ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது, வீடே மணக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரு மகள் கேட்டிருந்தாங்க, எந்த கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கம்மான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ரியல்மின்ற இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணி, இந்த ஃபோனில் தான் நான் எடுக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை. நீங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ.